பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்டாங் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் கடிதம் அனுப்பிய விவகாரத்தில் தனியார் பள்ளி தாளாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி தாளாளர் அருண்ராஜ் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அன்னை செய்தி விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம். கார்த்திகேயன், விரிவான விவரம். காலை வணக்கம் ஷாம். சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த மாதம் 5ஆம் தேதி வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ஆம்ஸ்டாங் குடும்பத்தினர் ஐனாவரத்தில் வசித்து வருகின்றனர். ஆம்ஸ்டாங் குடும்பத்தினருக்கு, அதாவது ஆம்ஸ்டாங் அவர்களின் மனைவி மற்றும் அவருடைய ஒன்றரை வயது மகளுக்கு ஒரு மிரட்டல் கடிதம் ஒன்று அவரது இல்லத்திற்கு வந்தது. இமெயில் மூலம் அனுப்பப்பட்ட அந்த மிரட்டல் கடிதத்தில் உங்களையும் உங்களது மகளையும் நாங்கள் வெடிகுண்டு வீசி வெட்டி கொலை செய்து விடுவோம் என்று அந்த இமெயில் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த இமெயில் கடிதம் மிரட்டல் குறித்து ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மனைவியின் சார்பாக சென்னை செம்பியம் காவல் நிலையத்தில் ஒரு புகாரானது கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரில் இந்த இமெயில் கடிதத்தை குறிப்பிட்டு அந்த புகாரானது கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் மிரட்டல் கடிதம் வந்ததை அடுத்து புகார் கொடுக்கப்பட்ட நிலையில் செம்பியம் காவல்துறையினர் தனியாக ஒரு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த விசாரணையில் இந்த கடிதமானது எங்கிருந்து வந்தது என கண்டறியப்பட்ட நிலையில் கேளம்பாக்கம் பகுதியில் இருந்து சதீஷ் என்பவர் மூலம் இந்த இமெயில் கடிதம் அனுப்பப்பட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து கேளம்பாக்கத்தை சதீஷர், அதாவது கேளம்பாக்கம் படூர் பகுதியை சேர்ந்த சதீஷ் என்பவரை பிடித்து செம்பியம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த கடிதமானது கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த தனியார் பள்ளி தாளாளர் அருண்ராஜ் என்பவர் தான் இந்த இமெயில் கடிதத்தை அனுப்பியது விசாரணையில் தெரிய வந்தது. இதனை அடுத்து கடலூர் மாவட்டம் சென்று தனியார் பள்ளி தாளாளர் அருண்ராஜை கைது செய்து சென்னை பெரம்பூர் செம்பியம் காவல்துறையினர் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் கேளம்பாக்கம் படூர் பகுதியை சேர்ந்த சதீஷ் என்பவரும் அருண்ராஜ் என்பவரும் நண்பராக பழகி வந்ததும் இதில் இருவருக்கும் ஏற்பட்ட பகை காரணமாக சதீஷை பழி வாங்கவே தனியார் பள்ளி தாளாளர் அருண்ராஜ் இமெயில் மூலம் இந்த கடிதத்தினை சதீஷ் பெயரில் ஆம்ஸ்டாங் குடும்பத்திற்கு அனுப்பியது விசாரணையில் தெரிய வந்தது. இந்த விசாரணை அடுத்து கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி தாளாளர் அருண்ராஜை கைது செய்த செம்பியம் போலீசார் எதற்காக இந்த இமெயில் கடிதத்தை அனுப்பினீர்கள் என தீவிர விசாரணை மேற்கொண்ட போது கேளம்பாக்கம் படூர் பகுதியை சேர்ந்த தனது நண்பர் சதீஷை பழி வாங்கவே இந்த இமெயில் கடிதத்தினை அவரது பெயரில் ஆம்ஸ்டாங் குடும்பத்திற்கு அனுப்பியதாக அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அருண்ராஜை கைது செய்த சென்னை செம்பியம் போலீசார் தொடர்ந்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் கேளம்பாக்கம் படூர் பகுதியை சேர்ந்த சதீஷ் என்பவரையும் விசாரணை வளையத்தில் வைத்து சென்னை செம்பியம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இமெயில் மூலம் கடிதம் அனுப்பப்பட்ட இந்த சம்பவமானது தற்போது ஆம்ஸ்டாங் குடும்பம் மட்டுமன்றி அனைவரிடத்திலும் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்பட்ட நிலையில் இருவர் கைது செய்யப்பட்டு அதில் குறிப்பாக கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி தாளாளர் அருண்ராஜ் என்பவரிடம் செம்பியம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.